செல்போனில் கடன் செயலிகளை தரவிறக்கம் செய்து ஆதார், பான் உள்ளிட்ட ஆவணங்களை பதிவேற்றம் செய்து அவசர தேவைக்காக பொதுமக்கள் 5,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை கடன் பெறுகின்றனர். அதை உரிய நேரத்தில் செலுத்தாத போது லோன் செயலி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் கடன் வாங்கியவர்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்தும் ஆவணங்களை பயன்படுத்தியும் தொந்தரவு செய்வது, அவதூறு பரப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கடன் வழங்கிய தொகையை விட அதிகப்படியான அளவு தொகையை வசூல் செய்து அடாவடியில் ஈடுபட்டு அந்த பணத்தை சட்டவிரோதமாக வெளிநாட்டிற்கு கொண்டு செல்வதாக எழுந்த புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது திருச்சியில் சீன நாட்டைச் சேர்ந்த 2 பேரை கடந்த 13ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். சியா யாமோ மற்றும் வியூ யுனாலுன் என்ற 2 சீன நாட்டவர்களை 3 நாட்கள் காவலில் எடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடன் செயலி மோசடி தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநில காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சீன நாட்டைச் சேர்ந்தவர்கள் ட்ரூ கலர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ட்ரூ கிண்டில் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை 2020ஆம் ஆண்டு முதல் நடத்தி வந்தது தெரிய வந்தது. அதில் பணிபுரியும் 2 ஊழியர்களையே இயக்குநர்களாக போலியாக கணக்கு காட்டியதும், மேலும் நிறுவனம் தொடர்பான ஆவணங்களை கையெழுத்திட வைத்து இந்தியர்கள் நடத்துவது போலும் ஏமாற்றியுள்ளனர். ஆனால் சீன நாட்டவர்களே அந்த நிறுவனத்தை நடத்தியது தெரிய வந்துள்ளது. இந்த நிறுவனங்களின் கடன் செயலியை பயன்படுத்தி பொதுமக்கள் கடன்களை பெற்றது தெரிய வந்துள்ளது. கடன் வழங்கும் போதே 20 முதல் 30% அளவில் தொகையை பிடித்து கொண்டு கடனாக வழங்கியதும், அதிகப்படியான செயல்முறை கட்டணத்தை பிடித்தம் செய்ததும், பொதுமக்களை ஏமாற்றி அதிக வட்டி வசூல் செய்து மோசடி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கடன் அளித்து 7 முதல் 15 நாட்களுக்குள் செலுத்தவில்லை என்றால் அதிகப்படியான வட்டிகளை செலுத்தக் கோரி மக்களை டார்ச்சர் செய்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக கடன் வாங்கியவர்களின் செல்போனில் பதிவு செய்யப்பட்ட கான்டாக்ட் லிஸ்ட், போட்டோக்கள் உள்ளிட்ட தரவுகளை திருடி வைத்துக் கொண்டு கடனை கட்டாத போது கடன் வாங்கியவர்கள் குறித்து ஆபாசமாக சித்தரித்து உறவினர்கள், நண்பர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி டார்ச்சர் செய்து பணம் பறிப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 2 நிறுவனங்கள் மூலமாக சுமார் 49 கோடி ரூபாய் பொதுமக்களுக்கு கடனாக வழங்கப்பட்டிருப்பதும், கடன் கொடுப்பதற்கான பணத்தை வசிரெக்ஸ் என்ற ஆன்லைன் தளம் மூலமாக கிரிப்டோ கரன்சியாக வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3,54 லட்சம் ரூபாய் கிரிப்டோ கரன்சிகளாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை பரிமாற்றம் நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த கிரிப்டோ கரன்சியை இந்திய பணமாக மாற்றி பொதுமக்களுக்கு கடன் வழங்கியதாகவும், அதே போன்று பொதுமக்களிடம் வசூலித்த 5 கோடி ரூபாயை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி வெளிநாட்டிற்கு பரிவர்த்தனை செய்ததும், அவை ஹாங்காங்கில் எடுக்கப்பட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், குஜராத் ஆகிய மாநிலங்களில் 96 வங்கிக் கணக்குகளில் இருந்து சுமார் 19,43 லட்சம் ரூபாயை முடக்கி நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.